மாசு மாசற்ற சோதி இறைவன். அவன் எங்க வரான்? நம்முடைய மனம். அவன் மனம் எப்படி இருக்குது? மாசோடு இருக்குது. குளத்தில் நீர், நல்ல நீர், ஆனால் மேலே படர்ந்திருக்கிறது என்னது? பாசி. அதனால் குளத்தின் தன்மை, அந்த நீர் தெரியுதா அப்படின்னா தெரியல. நமக்கு என்ன தெரியுதுங்க? அவனுடைய மாசு, அந்த பாசி மட்டும் தெரியுது. இந்த பாசி விலகணும்னா என்ன பண்ணணும்? சரி, அதுபோல் நம்ம மனதில் மூடி இருக்கக்கூடிய குற்றங்கள் நீங்க வேண்டும் என்றால் குளத்தில் கல் விழுவதை போல நாம் பூசிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும், மலர் கொய்து இட வேண்டும். இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தா, கல் குளத்தில் போட்டுக்கிட்டே இருந்தா என்ன ஆகிடும்? கொஞ்ச நேரத்தில் எல்லா பாசி என்ன ஆகிடும்? அரை மணி நேரம் கை வலிக்குதுன்னு ரெஸ்ட் எடுத்தோம்னா பாசி என்ன ஆகிடும்? அப்போது இது என்ன சொல்லுது இந்த பாட்டுனா, இடைவிடாது இறைவனுக்கு சரியை தொண்டை செய்து கொண்டே இருக்க வேண்டும். பிரதோஷத்துக்கு போனால் போதுமாங்க? வெள்ளிக்கிழமை விளக்கேற்றினா போதுமா? பௌர்ணமி அமாவாசைக்கு கிரிவலம் போனால் போதுமா? அப்படி சொல்லல. என்ன சொன்னாங்க? இடைவிடாது இறைவனுக்குரிய தொண்டு எப்படிங்க? இடைவிடாது செய்துக்கிட்டே இருக்கணும். அப்போது வாசித்து, இப்போ நமக்கு இந்த வாசி அப்படிங்கிறது இன்னொரு பொருள், வாசி யோகம்னு பிராணாயாமம்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே நமக்கு பொருத்தம் அது இல்லை. வாசித்தல் என்பது படிநிலை அடிப்படையில் பார்த்தா முதல் இறைவன் புகழை கேட்கணும். கேட்டால் மட்டும்தான் அவன் மேலே அன்பு வரும். அப்புறம்தான் அவனுக்கு பூவும் நீரும் கொண்டு பூசை பண்ணுறதுக்குரிய உணர்வு வரும். அதனால் இந்த இடத்துல வாசித்துங்கிறது நல்ல ஞான நூல்களை கற்று கேட்டு தெளிதல் அப்படின்னு பொருள். அதுக்கப்புறம் வணங்கி மலர் கொய்து சாத்தி அதை தொண்டை செய்து கொண்டே இருந்தால் மாசற்ற சோதி மணிமிடற்றண்ணல், குற்றமில்லாத சோதியாக இருக்கக்கூடிய நீல மணிகண்டமுடைய சிவபெருமானை நேசத்திருந்த நினைவறியாரை, அன்போடு மனத்தில் இருத்தக்கூடிய வழியை அறியலாம். அவனை எப்பொழுதும் மனதிலேயே இருத்து வைக்கக்கூடிய அந்த வழியை எப்போ அறிய முடியுங்க? சரியை தொண்டை செய்து கொண்டே இருந்தால் மட்டும் அறிய முடியும். அடுத்து சகமார்க்கம் இருக்குது, சன்மார்க்கம் இருக்குது.